பல கனவுகளோடையும் கற்பனையோடையும் சேரன் விரைவு ரயிலில் சென்னையை நோக்கி பயணிக்கிறேன். ரிசர்வ் தான், அன்றைக்கி ரிசர்வ்னு ஒன்று இருக்கிறதெல்லாம் தெரியாது. உடனே சாதிச்சிருவோங்கிற பல கனவுகளோடு தான் சென்னைக்கு வந்தேன். ஆனால் கலை யதார்த்தமாக அப்படி இல்லைங்கிறது வந்தது தான் புரிஞ்சுக்கிட்டோம். மகிழ்ச்சியோடைய உச்சத்தையும் தொட்டேன். அதை அன்னைக்கு அந்த துயரத்தை நான் அனுபவிக்க முடியாமல் எதிர்கொள்ளாமல் நான் போன்ட்டு என் ஊரை பார்த்து கோயம்புத்தூர் பார்த்து நான் போயிருந்தேன்னா மிகப்பெரிய வரலாற்று பிழையாக இருக்கு என் வாழ்க்கையில். கண்டிப்பாக அதை எதிர்கொண்டேன். இது காலையில் 11 மணிக்கு மேலே தான் பல்லு விளக்குவேன். ஏன்னா காலையில் பல்லு விளக்குனா சாப்பிடணும்னு தோணும். 12 மணிக்கு மேலே பல்லு விளக்கிட்டு இந்த லாரி டிரைவருக்கு கிளீனருக்கெல்லாம் சாப்பாடு போகிற ஹோட்டல் இருக்கும். 12 ரூபா ஒரு சாப்பாடு. கடை சாத்துற நேரத்துக்கு போய் 2 புரோட்டா வாங்கினா அந்த குருமாவில் இருக்கக்கூடிய காய்கறி எல்லாம் அவன் அதுக்கு தான் இவன் வந்திருக்கான்னு எனக்கு தெரியும், வழக்கமாயிடுச்சு. இட்லி அப்படின்னாலே இன்றைக்கி இனியவன் அப்படின்ற ஒரு உலகம் முழுவதும் அப்படி ஒரு அடைமொழி நம்ம சம்பாரிச்சிருக்கோன்னா, நம்ம எதை செய்தாலுமே அதை நேசித்து செய்யணும், கஷ்டப்பட்டு செய்கிறத விட இஷ்டப்பட்டு செய்யணும் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் நானே கற்றுக்கிட்டது. நான் ஒரு நிறுவனம் வச்சுருக்கேன், ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறதாக இருந்தால் மட்டும் இந்தளவுக்கு எனக்கு மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் கரெக்ட் 100க்கு 100 சரியாக சொன்னீங்க. எத்தனை பெரிய சமையல் ஜாம்புவான்களாக இருந்தாலும் அவங்களோட உணவு பட்டியலில் இளநீர் இட்லி, தட்டு இட்லி, பீஸா இட்லின்னு அச்சிட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு மூலக்கூறாக இருந்தவன் நானுங்கிறதுல எனக்கு நான் ஒரு கர்வமாக கூட சொல்லுவேன். ஸ்டாலின் ஐயா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எந்த இடத்துல அவரை வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு? நாங்கள்லாம் தளபதியை சந்திக்கிறதுங்கிறதெல்லாம் தவம் கிடப்போம். நான் ஐயா முத்தமிழறிஞர் கலைஞரை 2-3 முறை அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. பொதுவாக எனக்கு தமிழ் மேலே ஒரு பற்றுதல் ரொம்ப அதிகம். பக்தி என்பது தனி உடைமை, ஒழுக்கம் என்பது பொது உடைமை, பக்தி இல்லையில் நட்டமில்லை, ஒழுக்கமில்லையில் எல்லாம் பால்னு ஐயா பெரியார் சொல்லுவார். முயற்சியால் ஒருத்தன் ஜெயிச்சு லைஃப்பில் சக்ஸஸ் அடையணுன்னா நான் சில இடத்துங்களோட சொல்லுவேன், பெரியாருங்கிற கஷாயம் கொஞ்சம் குடித்தா தான் லைஃப்பில் நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அங்கே வந்து அந்த 1000 வகையான இட்லியை பார்த்து எல்லாம் வியந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உருவத்துலேயும் ஒவ்வொரு மனித உருவத்தில் நட்சத்திரங்கள் மாதிரி பல்வேறு இதில் செஞ்சுருந்தேன். ஐயா வெளியே என்னாச்சு அப்போ வந்து ஒரு ஏதாவது ஒன்று ரெக்கார்ட் பண்ணால் அது நினைவுறுத்தி பேசுகிற மாதிரி இட்லி தினம்னு ஒன்று கொண்டாடிடலாம் இந்த நாளை அவர். இப்போ அந்த மேடையில் அத்தனை விஐபிகள் அத்தனை நீதியரசர்கள்லாம் இருக்க மேடையில் சமையல் சங்க தலைவர் ராஜாமணி அவர் வந்து மார்ச் 15 நடக்குது. அவர் சொல்கிறாரு, வர்ற மார்ச் 30 இனியனோட பிறந்த நாள். இந்த 2015ஆம் ஆண்டு முதல் உலக இட்லி தினமாக மார்ச் 30 அறிவிச்சாங்க. புகழ்ந்து ஸ்டேஜில் நிற்க வச்சு எனக்கு பெரிய பெரிய அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படின்னா எனக்கு கொடுக்கறதல்ல, இந்த சமுதாயத்துக்கு முடங்கி கொடுக்கக்கூடிய இளைஞர்களை முதுகெலும்பை தட்டி விட்டு பார், ஒன்றுமே இல்லாமல் 2 இட்லி பானையோட பிளாட்ஃபாரத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி இவரெல்லாம் இந்த அளவுக்கு வந்திருக்கும் போது உன்னால் முடியும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜே ஷீஜா. இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு நேர்காணல்ல ஒரு சிறப்பான ஆள் தான் இருக்காரு. முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து இட்லிக்கு உயிர் கொடுத்தார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவருக்கு நான் வந்து ஒரு அடமொழி வச்சிருக்கேன். நம்ம கூட இன்னைக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி இனியவன் அவங்க தான் இருக்காங்க. இட்லி வந்துட்டு ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம், ஆனால் வந்துட்டு அதை ஒரு அடமொழியாக வச்சிருக்காங்கன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்கும் அப்படின்றத வந்துட்டு கேட்கறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம். நிறைய கேள்விகள் அவர்கிட்ட கேட்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்படியே வந்துட்டு உங்களை பார்க்கும்போதே எனக்கு வந்துட்டு அந்த இவர் தான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன் அப்படின்னு வந்தோடனே வெள்ளையில் பார்க்கும்போது அப்படியே உங்களை பார்க்கும்போதே எனக்கு இட்லி மாதிரியே இருக்குது. வீட்டுக்குள்ளே நுழையும் போதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக இட்லியாக இருக்கிறது மாதிரி இருக்குது. எப்படி போயிட்டு இருக்கு சார் வாழ்க்கை? நல்லா போயிட்டுருக்குமா, மகிழ்ச்சியாக போயிட்டுருக்கு. ஓகே, மன நிறைவாக இருக்கும். ஓகே. இது பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு? பிஸ்னஸில் என்னெல்லாம் புதுசாக பண்ணிட்டு இருக்கீங்க, பண்ண போகிறீங்க? ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஏதாவது வித்தியாசமான உணவு, இப்போ இட்லிங்கிறது சாதாரணமாக வீடுகளில் வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் செய்யக்கூடிய ஒரு உணவு தான். இன்றைக்கி உணவு ஆரோக்கியம் இதெல்லாம் தாண்டி அந்த காட்சிப்படுத்துதல், அந்த பார்வை அழகாக இருக்கணும், அந்த மாதிரியான இதில் நிறையா இருக்கு. அதனால் அந்த இட்லியை வடிவங்களையும் சுவைகளையும் மாற்றி மாற்றி இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு. நொங்கு இட்லி, நொங்கெல்லாம் போட்டு இட்லியை செய்து குளிர்ச்சியாக என்னென்ன இருக்கோ, வெந்தய இட்லி, நொங்கு இட்லி, அப்புறம் ஜீரக இட்லி, இந்த மாதிரி எல்லாம் கூட இப்போது இந்த வெயில் காலத்தை முன்னிட்டு இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார். இட்லிக்கே தெரியாது நம்ம இவ்வளோ உருவம் எடுப்போம், இவ்வளோ அவதாரம் எடுப்போம் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு அவ்வளோ வந்துட்டு நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க உங்களோட பிஸ்னஸை சார்? இது ஒரு பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்பெல்லாம் இல்லைம்மா. இட்லிக்குள்ளே இப்படியெல்லாம் சாத்தியமான யாரும் யோசிக்கலாம். அது அந்த இடம் காலியாக இருந்தது.
அப்போ நான் ஒரு இட்லி வியாபாரம் ஆரம்பிக்கும்போது 10ஓட 11 இருக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தானே. அது இல்லாமல் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்களுக்கெல்லாம் இட்லி மேலே இருக்கக்கூடிய ஒரு பார்வை வேறையாக இருந்தது. பிடிக்கலையாம்பாங்க. அப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசித்து எடுத்த முயற்சியில் எனக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரமும் இதுவும் கிடச்சிது. என்னோடய சொந்த ஊர் கோயம்புத்தூர். ஓகே. ஆமாம், நான் 1997 சென்னைக்கு கோவையிலேருந்து சென்னைக்கு புலம்பெயர்ந்தேன். இட்லி வியாபாரத்துக்காக அப்படியே வந்து ஒரு சின்னதாக துவக்கம் ஆரம்பித்தோம். அதில் பெரிய போராட்டங்களை எதிர்கொண்டேன். அதுக்கப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இன்றைக்கி உங்களை மாதிரி மிகப்பெரிய வெளிச்சமுள்ள தொலைக்காட்சியிலெல்லாம் நேரலை கொடுக்குற அளவுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு வந்திருக்கேன். ஓகே சார். இப்போ நமக்கு வந்துட்டு எது ஒரு விஷயம் பண்ணாலுமே ஸ்டார்டிங்லேயே எல்லாமே நல்லா போயிடும், எல்லாமே சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு இருக்காது. உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ரகுல்லாம் வந்துச்சு? எப்போ ஓகே இதுதான் நமக்கான பாதை அப்படின்னு எப்போ தெரிஞ்சது உங்களுக்கு? நான் சிறு வயதுலேருந்து ஏதாவது ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு அப்படியே எங்கள் அம்மா போண்டா பஜ்ஜி தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் விற்றுட்டு வருவேன். வெயில் காலத்தில் தர்பூசணி எதாவது வாங்கி அறுத்து அதை கொண்டு போய் இதில் கொண்டு விற்றுட்டு வருவேன். பள்ளிக்கூடம் போயிருக்கேன். 8வது வரைக்கும் நான் கோயம்புத்தூரில் ராமலிங்க காலனியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப்பள்ளி. அதில் 8வது வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். ஏன்னா சாப்பாடு கிடைக்கும், மத்தியானம் சத்துணவு கிடைக்கும். ஏன்னா குடும்பங்கிறது ஒரு வறுமையான ஒரு குடும்பம். எங்கள் வீட்டில் 5 ஆம்பளை பசங்க, 5 பொம்பளை பசங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு 10 பேர் குழந்தைய. அப்போ நிறைவாக சாப்பிட்டு இருந்த நாட்கள்லாம் அப்போது இல்லை. ஏக்கம்தான் சாப்பாடுக்குங்கிற மாதிரி. பசி போக்குறதுக்கு ஏதாவது அதிகமாக மக்காச்சோள ரவை போட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க. அது 2-3 நாளைக்கு அது இருக்கும். அல்லது பழையது இந்த மாதிரி தான் எங்களுடைய அப்பாவும் ஒரு சைக்கிளில் ஏதாவது வியாபாரம் பண்ணுவார். இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தவர். அப்போ அந்த வறுமையை எதிர்கொண்டே வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ ஸ்கூலுக்கு போனால் ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கும். அப்போல்லாம் வந்து ஒரு பக்கம் செஞ்சு இப்போ பள்ளிக்கூடத்தில் எத்தனை பேர் குழந்தைங்க படிக்கிறாங்க, அதில் யாருக்கெல்லாம் சத்துணவு திட்டத்தில் அவங்களை இணைச்சிருக்காங்கன்னு ஒரு பட்டியல் வச்சுருப்பாங்க. அதுக்கு தகுந்தாற்போல் சாப்பாடு ஒரு பக்கம் செஞ்சு பித்தளை அடுக்கில் வச்சு இறக்கிட்டு போவாங்க. நாங்கள் இன்டர்வல் விட்டோடனே ஓடி போய் இன்றைக்கி என்ன வந்திருக்கு, அரிசி சாதம்னா அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அரிசி சாதம்லாம் கிடைக்காத. கோதுமை உப்புமா, மக்காச்சோள உப்புமா அப்படிங்கும். அரிசி சாதம் வாரத்துக்கு 2 நாள் தான் இருக்கும். ஒரு நாள் மாற்றி மாற்றி. அந்த அரிசி சாதம் வந்த அன்னைக்கு ஒரே எப்படா மத்தியானம் சாப்பாடு கொடுவாங்கன்னு ஓட்டி போய், அதுக்கு தான் ஸ்கூலுக்கே போகிறது. ஓடி போய் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இருந்த அந்த காலகட்டங்கள். அப்புறம் பள்ளி விடுமுறை நாட்கள், தேர்வு விடுமுறை நாட்கள், இன்னும் வேறு பண்டிகை நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா சத்துணவுலாம் கிடைக்காது. ஸ்கூல் லீவுனா சத்துணவுலாம் கிடைக்காது. அப்போது ஒரு டீ கடையில் ₹1.50 சம்பளத்துக்கு டீ கடைக்கு ஏதாவது வேலைக்கு போகிறது, டம்ளர் கழுவுறது, டேபிள் துடைக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது வேலையை செஞ்சிட்ருப்போம். இப்படி ஆரம்பத்துலேருந்து எதையாவது ஒன்று எனக்கெல்லாம் ஒரு வேலை ஒரு பக்கம் கிடச்சி அந்தளவுக்கு படிச்சிருக்கணும், அல்லது ஒரு தொழில் ஆரம்பிக்கணுன்னா அது முதலீடு போடுற அளவுக்கு பின்பலம் இருக்கணும். அப்படிலாம் இல்லாத காலகட்டம். அப்புறம் அப்படியே இருந்து ஒரு ஆட்டோ ஓட்டுநராக அடுத்த நிலைக்கு நான் மாறினேன். அதில் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கும்போது எனக்கு பரிச்சயமானவங்க தான் அந்த இட்லி வியாபாரம் செஞ்சுட்டு இருந்த சந்திரா அம்மா அப்படிங்கிற ஒரு அம்மா. இன்றைக்கி இருக்கிற வெளிச்சத்துக்கு காரணம் அவங்க தான். அவங்க இன்றைக்கி உயிரோடு இல்லை. ஆனாலும் திக்கு தெரியாத எனக்கு திசை காட்டிய கலங்கரை விளக்கமாக இருந்தது அந்த அம்மையாருடைய அந்த முதல் சந்திப்பு தான். ஒரு ஆட்டோ ஓட்டும்போது அவங்களுக்கு ஒரு ஆட்டோ ஓட்டுநராக என்னை கூப்பிட்டாங்க. போனேன். அவங்களுக்கு ஒரு ஒரு பணிவிடை மாதிரி அந்த நேரத்தில் ஒன்றும் இல்லை, மாவு அரைச்ச இடத்துலேருந்து அவங்க ஒரு இட்லி வியாபாரம் பண்ணி 2-3 ஹோட்டலுக்கு கொடுப்பாங்க. அவங்க கிரைண்டர்லாம் வாங்கி வச்சு அவங்க வீட்டில் மாவு அரைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்க ஒரு அழகேசன் ரோடு, கோயம்புத்தூர் அழகேசன் ரோடு 3rd எக்ஸ்டென்ஸில் ஒரு வீட்டு மாடியில் ஒரு செட்டு போட்டு வாடகைக்கு இருக்கிறவங்க. இப்போ வேறு இந்த பக்கம் கோயம்புத்தூரில் சாய்பாபா காலனி சர்ச் ரோட்டுக்கு பக்கத்தில் மாவரைச்சி கொடுக்குற ஒரு மிஷின் போட்டு மாவரைச்சிலாம் கொடுப்பாங்க. அங்கே மாவரைச்சி அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன ஆட்டோவை குறுக்காட்டினாங்க. அதை ஏற்றிட்டு போனோம். அங்கே போய் அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் இறக்கி வச்சோம். 12 ரூபா கேட்டால் அவங்க 10 ரூபா தான் கொடுப்பேன்னாங்க. சரி, நான் போகிற வழி தானே இறக்கி வச்சுட்டு என் வண்டி எடுக்கும்போது அவங்க மறுபடியும் அங்கேயே நின்னாங்க. ஏமா இங்கே நிற்கிறீங்க அப்படின்னா, அவங்க யாருமே இல்லை, அந்த மேல் மாடிக்கு கொண்டு போய் வைக்கிறதுக்கு எனக்கு உதவிக்கு யாரும் இல்லைன்னாங்க. நான் ஆட்டோவை மறுபடியும் ஆஃப் பண்ணி நடக்குமா, நான் தூக்கி கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொன்னேன். அந்த ஒரு ஒரு நொடி அவங்க
இன்னமும் மனசில் பரவாயில்ல இந்த தம்பி அப்படிங்கிற மாதிரி குடும்பம் மேலே வச்சோன்னா தினசரி நாங்கள் இந்த நேரத்தில் வருவோம் அப்படின்னாங்க. அப்படி பரிச்சயமானது அவங்க கூட. அப்புறம் அவங்க கூட இருந்து இட்லி வியாபாரம் செய்யும்போது அவங்களுக்கு தேவையான அறிவு இதெல்லாம் உதவியை செஞ்சு இட்லி தயாரித்தாங்கன்னா அதை கூட ஹோட்டலுக்கு கொடுத்துட்டு வர்றது இந்த மாதிரி எல்லாம் கூடயே இருந்தேன். அதில் சில தொழில்நுட்பமெல்லாம் கற்றுக்கிட்டேன் இட்லி வியாபாரத்துக்கு உண்டானது. அப்போ இட்லி வியாபாரம் பண்ணுறதுக்கு இன்றைக்கெல்லாம் பெரிய முதலீடு தேவையில்லையே. ஒரு இட்லி பானையை வச்சுட்டு இன்றைக்கி எத்தனையோ கைம்பெண்களாகட்டும் எத்தனையோ அபலைகளாக இருக்கவங்கெல்லாம் முன்னாடி ஒரு வாசலில் ஒரு இட்லி வியாபாரம் பண்ணிட்டு அவங்களுடைய சுயமரியாதையோடைய வாழ்க்கையை கடந்துட்டு போகிறதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஒரு முதலீடு அதிகம் இல்லாத ஒரு வியாபாரம். ரெண்டாவது அந்த அம்மாட்டிருந்து அந்த தொழில் வியாபாரம்னா என்னங்கிறது கொஞ்சம் கற்றுக்கிட்டோம். அப்படியே 1997 சென்னைக்கு ஒரு பெரிய நிறுவனத்துக்கு ஒரு இட்லி மாஸ்டராக வேலைக்கு வந்து சேர்ந்தோம். அவங்க ஒரு வருஷம் அவங்ககிட்ட இருந்து அதற்கப்புறம் அங்கே அவங்க அந்த ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நான் கோயம்புத்தூருக்கு போகும்போது தான் சந்திரமணி சென்னையில் ஒரு வருஷம் இருந்த அனுபவம் இருக்கு இல்லையா, அங்கே போய் 2 இட்லி பானையோட வியாபாரத்தை ஆரம்பி அப்படின்னு சொல்லுவோம். நான் அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு பல கனவுகளோடையும் கற்பனையோடையும் சேரன் விரைவுரையில் சென்னையை நோக்கி பயணிக்கிறேன். ரிசர்வ் தான், அன்றைக்கி ரிசர்வ்னு ஒன்று இருக்கிறதுலாம் தெரியாது. சென்னை எனக்கு தெரியும், ஒரு ஆண்டு காலம் இருந்த அனுபவம் இருக்குது. அப்புறம் இட்லி செய்யக்கூடிய அந்த தொழில்நுட்பமும் எனக்கு தெரியும். போனவுடனே உடனே சாதிச்சிருவோங்கிற பல கனவுகளோடு தான் சென்னைக்கு வந்தேன். ஆனால் கலை யதார்த்தமாக அப்படி இல்லைங்கிறது வந்தது தான் புரிஞ்சுக்கிட்டோம். மிகப்பெரிய போராட்டமாக இருந்தது. ஒரு ஓலை வீட்டில் துவக்கப்பட்டது. சும்மா ஒரு பழைய கிரைண்டர் ஒன்று வாங்கி அது பழுது பார்த்து இட்லி பானையெல்லாம் ரெடி பண்ணி அரிசியெல்லாம் அரைச்சி மாவு அரைச்சி நாளைக்கு காலைல இட்லி ஊற்றலாம். இப்போ மற்றது எல்லாமே உடனுக்குடன் சரி பண்ணிட முடியும். இட்லிங்கிறது நாளைக்கு செய்யணுன்னா இன்னையிலேருந்தே அதுக்குண்டான ப்ராசஸிங் நடக்கணும். அது இன்றைக்கி இருக்கிற மாதிரியான வசதிகள் அன்றைக்கெல்லாம் இல்லை. நாங்கள் இருக்கிற காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அந்த கருப்பு உளுந்து வாங்கி ஊற வச்சு அது தோலை எடுத்து அது ஒரு ஷேக் பண்ணி தோல் மட்டும் எடுத்து அது ஒரு கலையாக இருக்கும். அது எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஆட்டாங்கல்ல போட்டு அரிசியும் பதியம் அரைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாத்துக்குமே இயந்திரம் வந்துருச்சு. அந்த இயந்திரமெல்லாம் வந்து இது பண்ண அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு இட்லி அப்படின்னாலே இன்றைக்கி இனியவன் அப்படின்ற ஒரு உலகம் முழுவதும் அப்படி ஒரு அடைமொழி நம்ம சம்பாரிச்சிருக்கோன்னா நமக்கு முன்னாடி இருந்தவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டும் கிடைக்காத அந்த ஒரு வெளிச்சம் எனக்கு கிடைச்சிது. அப்படின்னா நம்ம எதை செய்தாலுமே அதை நேசித்து செய்யணும், கஷ்டப்பட்டு செய்கிறத விட இஷ்டப்பட்டு செய்யணும் அப்படிங்கிறது என் வாழ்க்கையில் நானே கற்றுக்கிட்டது. சின்ன சின்ன மாற்றம். எல்லோரும் தண்ணி ஊற்றி மாவு அரைச்சாங்க, நான் இளநீர் ஊற்றி மாவு அரைச்சி இளநீர் இட்லியாக கொடுத்தேன். அப்புறம் இட்லி பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கெல்லாம் இட்லி பிடித்த மாதிரி பல்வேறு சுவைகளில் இன்றைக்கி மல்லிப்பூ இட்லி, இளநீர் இட்லி, தட்டு இட்லி, புதினா இட்லி, பீஸா இட்லி, ராகி இட்லி, கம்பு இட்லி, சோள இட்லி, அப்படி 2547 வகையான இட்லியை செய்து நான் இந்த மாதிரியான ஒரு ஸ்தாபனம் வச்சுருக்கேன், ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், நீங்கள் வாங்க இது சாப்பிடுங்கிறதல்ல. என்னோடது கொஞ்சம் மாறுபட்டு இருந்தது. இந்த 2547 வகையான இட்லியை செய்து வேர்ல்டு ரெக்கார்டு ஒன்று பண்ணிவிட்டு இது எல்லாம் நீங்கள் வீடுகளில் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அந்த ஊட்டமுள்ள உணவாக அதை மாற்றி இதை வச்சு கொடுங்க. அப்போ எல்லோரும் சாப்பிடுவாங்க. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்ட இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு சிறுதானியங்களை முளைகட்டிய ஊற வச்சு முளைகட்டிய பயிரை வச்சு அது போட்டு கொடுங்க அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தோம். நான் ஒரு நிறுவனம் வச்சுருக்கேன், ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், வந்து சாப்பிடுங்க அப்படிங்கிறதாக இருந்தால் மட்டும் இந்தளவுக்கு எனக்கு மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் கரெக்ட் 100க்கு 100 சரியாக சொன்னீங்க கிடைச்சிருக்குமா என்னன்னு தெரியாது. அதை இவங்க ஒரு வர்த்தக ரீதியாக பயன்படுத்தாமல் நான் மனிதநேயத்தோட மக்களுக்காக ஏன் அப்படின்னா அதான் சொன்னேன் முன்னரே எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி ஒரு மழை வந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் ஒரு 10-15 இடத்துலையாவது தேங்காய் தொட்டி டப்பா அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு ஓலை வீட்டில் வீடு பூரா ஒழுகும், மண் தரை. காலையில் பார்த்தா எறும்பு பொத்து மாதிரி இருக்கும் அங்கெல்லாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு வறுமையான ஒரு நிலையிலிருந்து நான் அப்படி கொஞ்சம் என்னோடய வறுமையை போக்கி நான் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்லா இருக்கேன்னா அது இட்லி தான் காரணம். அந்த இட்லிங்கிறத மக்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும். உலகம் முழு நிறையா பேர் பிடிக்கலன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக ஒரு குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட திட உணவாக இருந்தது இட்லி தான். இன்றைக்கி வேறு எத்தனையோ உணவுகள் வந்துருச்சு.
அன்றைக்கெல்லாம் தாய்க்கு பால் பத்தலை குழந்தைக்கு கொடுக்குற அளவுக்கு. அப்படின்னா உடனே ஒரு இட்லி எடுத்து கொஞ்சம் பால் ஊற்றி பிசைஞ்சு அதைத்தான் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படிப்பட்ட உணவான இட்லி நிறைய பேருக்கு பிடிக்கலன்றாங்க. அப்புறம் பிடித்த மாதிரி இருக்கணும், என்னுடைய வறுமையை போக்கின இந்த இட்லி நல்லா எல்லா பக்கமும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு இதில் நான் இது நிறுவனமாக இல்லை, நீங்கள் வீடுகளில் செய்யுங்க. எங்களுடைய வருமானம்னு பார்த்தீங்கன்னா திருமணம் மற்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி மட்டும் எங்ககிட்ட ஆர்டர் சொல்லிடுவாங்க. ஓகே. நாங்கள் போய் எல்லா விஐபி வீடுகள்லையும் எங்கள் இட்லி தான் இருக்கும். நாங்கள் தான் செய்கிறோங்கிறது அவங்களுக்கு தெரியாது. கேட்டரிஸ்ட்டை மொத்தமாக எனக்கு இந்த அவங்க உணவு பட்டியல் கொடுப்பாங்க. அந்த உணவு பட்டியலில் நான் சொன்ன வகையான இட்லி எல்லாம் அவங்க இருக்கு. 2012க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்த பெரிய சமையல் ஜாம்புவான்களாக இருந்தாலும் அவங்களோட உணவு பட்டியலில் இளநீர் இட்லி, தட்டு இட்லி, பீஸா இட்லின்னு அச்சிட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு மூலக்கூறாக இருந்தவன் நானுங்கிறதுல எனக்கு நான் ஒரு கர்வமாக கூட சொல்லுவேன். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இருக்க பல சக்ஸஸ்ஃபுல்லான ஆளுங்க எல்லாருமே வந்துட்டு காமராஜர் சார் பீரியடில் சாப்பாடுக்காக ஸ்கூலுக்கு போனவங்க தான் அப்படின்னு வந்து நினைக்கும் போது எங்களுக்கே வந்துட்டு நம்ம அந்த காலத்தில் இருந்தாலும் இப்படி தான் இருந்திருப்போமோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருந்தது. இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு படிப்புன்றது ஈஸியாக கிடைக்குது, இருந்தாலும் அதை ஒழுங்காக யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் சாப்பாடுக்காக ஸ்கூலுக்கு போய் நல்லா படித்து டாக்டர் ஆகி அந்த மாதிரியானவங்களாம் பல பேரை நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். சரி, ஓகே, டாக்டர் ஆக முடியலன்னா இட்லி விற்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு சைடு வந்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக வந்திருக்கீங்க. உங்களோட இன்டர்வியூஸ்லலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஸ்டாலின் ஐயா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. எந்த இடத்துல அவரை வந்து உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு? எனக்கு நாங்கள்லாம் தளபதியை சந்திக்கிறதுங்கிறதெல்லாம் தவம் கிடப்போம். நான் ஐயா முத்தமிழறிஞர் கலைஞரை 2-3 முறை அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. அவர் மு.க. அழகிரி ஐயாவுடைய மகன் திருமணம் மதுரையில் நடக்குது. அந்த திருமணத்துக்கு நாங்கள் இங்கேருந்து போய் இட்லியெல்லாம் தயார் பண்ணி கொடுத்து வரோம். எனக்கு அதில் ஒரு முதல் அனுபவம்னா விமானத்தில் நான் போனதே இல்லை அது வரைக்கும். அப்போ அந்த திருமணத்துக்கு ஆட்களை எல்லாம் தயார் பண்ணி அனுப்பிச்சிட்டு நான் இங்கேருந்து விமானத்தில் போகிறேன். போய் இறங்கி அங்கே போய் அங்கே இட்லியெல்லாம் தயார் பண்ணி இரவு ஒரு 25,000 பேருக்கு, காலையில் 25,000 பேருக்கு எல்லாம் இட்லியெல்லாம் தயார் பண்ணி கொடுத்து வந்தோம். அன்றைக்கு காலையில் ஒரு ஸ்வீட்டு, 2 இட்லி, அது ஒரு சில்வர் பாயிலில் யார் கையும் படாத ஃபுட் கிரேடு சில்வர் பாயில், அதில் மாவு ஊற்றி இட்லி வேக வச்சு இட்லி ஊற்றுறவங்களோ எடுக்கிறவங்களோ பரிமாறுறவங்களோ யார் கையும் படாது, டைரெக்டாக சாப்பிட்றவங்க கை மட்டும் அதில் படும். அது மாதிரியான இது பண்ணி கொடுத்தோம். 2 இட்லியும் ஒரு மக்கன் பேர ஸ்வீட் என்னமோ ஒன்று சாப்பிட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குதுன்னு வாழ்த்து சொன்னார். அதெல்லாம் அது பெரிய ஒரு இதாக இருந்தது. அப்புறம் 2-3 முறை அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. தளபதியை பார்த்திங்கன்னா அவர் எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். பொதுவாக எனக்கு தமிழ் மேலே ஒரு பற்றுதல் ரொம்ப அதிகம். பக்தி என்பது தனி உடைமை, ஒழுக்கம் என்பது பொது உடைமை, பக்தி இல்லையில் நட்டமில்லை, ஒழுக்கமில்லையில் எல்லாம் பால்னு ஐயா பெரியார் சொல்லுவார். முயற்சியால் ஒருத்தன் ஜெயிச்சு லைஃப்பில் சக்ஸஸ் அடையணுன்னா நான் சில இடத்துங்களோட சொல்லுவேன், பெரியாருங்கிற கஷாயம் கொஞ்சம் குடித்தா தான் லைஃப்பில் நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எனக்கு அதில் தமிழ் மேலேயும் இது மேலேயும் ஒரு ஈடுபாடு. கொஞ்சம் ஆட்டோ ஓட்டும்போது புத்தகமெல்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அப்படி படித்ததில் பெரியார், கார்ல் மார்க்ஸ், இங்கர்ஸா, ரூசே இவங்களையெல்லாம் கொஞ்சம் அப்போ அந்த வகையில் எனக்கு கலைஞரெல்லாம் ரொம்ப கொஞ்சம் பிடிக்கும். அப்போ தளபதியை சந்திக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அப்போ எங்கள் அண்ணனை மாதிரி பொள்ளாச்சி உமாபதி அண்ணன், அவர்கிட்ட அவர் கொஞ்சம் நெருக்கமாக இருப்பார். அவர் தொண்டரணி தலைவராக இருந்தார். ஆனால் தளபதி எப்படியாவது சந்திக்கணும்னா சரி, அவர் சென்னையில் இருக்கும்போது ஒரு நாள் சந்திச்சிடல. நாங்கள் சரியாக என்னுடைய பொண்ணு பிறகு எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பொண்ணு பேர் மல்லி, பையன் பேர் அன்பு. மல்லின்னு பேர் வச்சதுக்கு காரணமும் இட்லி தானே சார்? குழந்தைங்க பேர் நிறுவனத்துக்கு வைப்பாங்க, நிறுவனத்தில் பேர் குழந்தைக்கு வச்சதுனால தான் இருப்பேன். அப்போ அந்த பொண்ணுக்கு பிறந்த நாள், தளபதியை சந்திக்கிறதுக்கு அந்த நாளில் ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே நான் உடனே இரவாக போய் ஒரு இட்லி, ஒரு வாத்து வடிவத்திலேயே ஒரு இட்லியை செய்து அதில் கேக்கில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி பேரெல்லாம் போட்டு இட்லி எடுத்துகிட்டு போய் கூடுதலாக அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு மிக்கி மவுஸ் இட்லி, இளநீர் இட்லி இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். தளபதியோட டேபிளில் வச்சு தளபதி கையை என் பொண்ணை பிடிச்சி வெட்டி ஊட்டி விட்டு ரொம்ப பெரிய சந்தோஷப்பட்டாங்க. இட்லியை வெட்டி பிறந்தநாள் கொண்டாடுறது
அவரை சந்திக்க போகும்போது நான் கொஞ்சம் இட்லி எல்லாம் தயார் பண்ணிவிட்டு அவங்க உதவியாளர்கிட்ட கொடுத்துட்டு அம்மாட்ட கொடுத்துருங்க, துர்கா அம்மாட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி அதையும் கொடுத்துட்டு வந்தோம். அப்படி தான் முதல் முறையாக நான் தளபதியை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஒரு மாதம் இருக்கும், அம்மையார்ட்டேருந்து தொலைபேசியில் அழைப்பு வந்துச்சு. இனியவன் மாதிரி கொஞ்சம் மிக்கி மவுஸ் இட்லி இதெல்லாம் வேணும், குழந்தைகளுக்கு ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அடிக்கடி அம்மா நேரடியாக தொலைபேசியில் கூப்பிட்டு இட்லி கேட்பாங்க. நான் கொண்டு போய் கொடுப்பேன். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தது உமாபதி அண்ணன் தான். அதிலிருந்து இன்றைக்கி வரைக்குமே அங்கே அவங்க வீட்டில் ஏதாவது நிகழ்ச்சின்னா அவங்க டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னா அம்மாவுக்கு என்னோடய ஞாபகம் வரும். உடனே தொலைபேசியில் கூப்பிடுவாங்க, நான் இட்லி கொண்டு போய் கொடுப்பேன். ஒரு முறை ஒரு திருமண நிகழ்ச்சியில் சாப்பிட்டுட்ருக்கேன், அண்ணா அறிவாலயத்தில். நாங்கள் தான் இட்லி, எங்களுக்கு அவங்க கலைஞர் குடும்ப திருமணம், ஒரு சமையல்காரெல்லாம் செய்கிறாங்க, இட்லி மட்டும் நாங்கள் அங்கே செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். அப்போ காலையில் ஒரு 8:30 மணிக்கு நான் அப்படியே பார்வையிடுறதுக்காக போகிறேன், அந்த மண்டபத்துக்கு போகிறேன். போனால் தளபதியும் துர்கா அம்மாவும் சாப்பிட்டுட்ருக்காங்க. பார்த்துட்டு நான் ஓடி போய் கிச்சனுக்கு போய் சூடாக 4 இட்லி எடுத்து, ஆனால் அவங்க 2 பேத்துக்கு எங்கள் இட்லி ரொம்ப பிடிக்கும். 4 இட்லி எடுத்து வந்துட்டு, அம்மா ஒரு இட்லி வேண்டாம் போதும் அப்படின்னாங்க. அவங்க திரும்பி என்ன நிமிர்ந்து பார்க்கல, சுற்றிலும் ஆட்களில் நின்றுருந்தாங்க. அம்மா நேற்றுக்கு அனுப்பிச்ச மிக்கி மவுஸ் இட்லி, போன வாரம் அனுப்பிச்ச மிக்கி மவுஸ் இட்லி எப்படிமா இருக்குது? ஐயோ இனியும் நீங்களோ, ரொம்ப நல்லா இருந்தது, மிச்சம் இருந்தது ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சூடு பண்ணி சாப்பிட்டேன். அந்த சொன்ன உடனே எனக்கு சார் எவ்வளோ ஒரு, இப்போ நம்ம வீட்டில் ஏம்மா புளிக்குழம்பு நல்லா இருக்குது, மிச்சம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஃப்ரிட்ஜில் வை, நாளைக்கு கூட சாப்பிட்லான்னு சொல்கிற ஒரு இயல்பு. அந்த மாதிரியான ஒரு எளிமையான, எங்க மறுநாள் இட்லி கொண்டு வானா நம்ம அதுக்கு விட பெரிய ஃப்ரீடம் நமக்கு என்ன, கொண்டு போய் கொடுத்துருவோம். ஆனால் அவங்க அந்த மாதிரியான ஒரு எளிமையான ஒரு அம்மையாராக. நான் ஸ்கூலுக்கு போனது சாப்பாட்டுக்கு, கல்லூரி படிப்புங்கிறத என் கனவுலும் கூட அதில் கிடைக்காத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கி பல கல்லூரிக்கு போய் செமினார் வகுப்பு எடுக்கிறேன், அது ஒரு பக்கம். எங்கள் குடும்பத்திலே யாருமே பெரிய படிப்பு படித்ததே இல்லை. எங்கள் குடும்பத்திலே ஒரு மருத்துவருங்கிறது ஒரு பெரிய கனவு. என் பொண்ணு 4ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு பாஸ் ஆகி போகிறா. அம்மா என்னம்மா ஆக போகிறேங்க? டாக்டர் ஆகிறேன்னாங்க. அப்போது ஒரு சின்ன வீடு, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு, வீட்டுக்கு மேலே ஒரு செட்டு போட்டு இட்லி வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு M80 பைக் தான் இருக்கும். ஒரு சட்டையை போட்டு அந்த M80 எடுத்து நேராக பாரிஸ் போய் மருத்துவ உபகரணங்கள்லாம் விற்கிற கடையில் போய் ஒரிஜினல் டெத்தாஸ்கோப், ஒரிஜினல் தெர்மாமீட்ரு, ஒரிஜினல் பல்ஸ் பார்க்குறது எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரிஜினலாக கொடுத்து, 5வது படிக்கிற குழந்தைக்கு, 4வது வந்து 5வது தேர்வான குழந்தைக்கு. ஓகே ஓகே சார். ரொம்ப வந்துட்டு உங்களோட பேச்சு கேட்கும் போதே நம்மளும் லைஃப்ல ஏதாவது ஒன்று பண்ணுவோம், ஆனால் அதுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் அப்படின்றது வந்து தெரியுது. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அதில் உடனே சக்ஸஸ் ஆகணும், இல்லைனா அது எனக்கு கரெக்டான பாதை இல்லை அப்படின்ட்டு வேற வழிக்கு வந்து போயிடுறாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்லுவீங்க? இல்லை, தோல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய அனுபவம், வெற்றியாளருக்கு அனுபவத்தை கொடுக்கறதுமா. இன்றைக்கி நான் ஒரு இட்லியில் தன்முயற்சியாளனாக உங்கள் பார்வைக்கு ஒரு சாதனையாளனாக இருக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி என்னுடைய அந்த போராட்டங்கள்ங்கிறது நிறையா. போராடி தான் ஜெயிக்கணும். ஒவ்வொரு முறை விழுந்து தான் எந்திரிக்க முடியும். அந்த தோல்விங்கிறது ஒவ்வொன்றுமே நமக்கு கிடைச்ச ஒரு படிக்கட்டு. நான் சொன்னேன், சேரனில் பல கனவுகளோடைய கற்பனைகளோடைய சென்னைக்கு வந்து நான் சாதிச்சிருவேன்ட்டு வந்து ஆர்கே நகர் பகுதியில் ஒரு ஓலை வீடு எடுத்து இட்லி தயாரிக்கிறதுக்கு உண்டான எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அன்னைக்கு இரவு சரியான மழை, மத்தியானத்துல தான் மழை வந்துட்டு இருந்தது, இரவு கடுமையாக மழை ஜாஸ்தியாச்சு. நான் வசிக்கக்கூடியது கூவம் ஆற்றின் ஓரத்தில். அப்போது மழை வந்து அந்த கூவம் நிறைஞ்சு, அந்த கூவம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெருக்குள்ளே வந்து வீட்டுக்குள்ளே வந்து 2 மணிக்கு நான் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது என் உடம்புல ஈரமாக இருக்குது. தூங்கிட்டுருக்கிறேன்னா நான் எந்த இட்லி பானையை கோணியில் போட்டு எட்டு வந்தோன்னு ஒரு பிளாஸ்டிக், அது கோணியை உள்ளே நான் பூந்துக்கிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பிளாஸ்டிக் கோணிக்குள்ளே வந்து அப்படியே ஈரமாகி, அதுக்கப்புறம் என்னை எழுந்திரிச்சு பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே முழங்கால் அளவு தண்ணி. அது இருக்க அந்த கூவம் நிறைஞ்சி மீண்டும் பள்ளத்தை நோக்கி வரும்போது இடுப்பளவுக்கு வீட்டுக்குள்ளே தண்ணி. என் கண்ணு முன்னாடி என்னுடைய பொருட்கள்லாம் அடிச்சுட்டு போகுது. இட்லி பானை ஒரு பக்கம் போகுது, மூடி ஒரு பக்கம் போகுது, மாவு அண்டை ஆடுது. அது ஒரு நெருக்கடியான இரவு. ராத்திரி நான் தன்னந்தனியாக இருக்கேன். இரவு 2 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் ஒரு கரண்டு போகுது வருது.
சாக்கடை தண்ணி, என் உடம்புல அந்த அட்டைப்பூச்சி, கரப்பான்பூச்சி இது எல்லாம் என்னோட எங்கெங்கேயோ போகுது. அந்த துயரமான வாழ்க்கை உடைய எல்லை எதுன்னு கேட்டால் நான் அதைத்தான் சொல்லுவேன். அந்த ஒரு நாள் இரவு நான் கடந்தது. இன்னைக்கு அது இன்னைக்கு நினச்சாலும் கூட எனக்கு அது உடம்புக்குள்ள ஒரு மாதிரி ஒரு ஏன்னா அந்த இரவுங்கிறது அப்படித்தான் இருந்தது. அப்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும், நான் சின்ன வயசில் கொஞ்சம் ஆட்டோ ஓட்டும்போது கொஞ்சம் புத்தகங்கள்லாம் படிக்கிறேன். அப்போ அதில் வந்த ஒரு வரிகள் ஞாபகத்துக்கு வந்தது. "உளிகள் விழுவது வலியென ஆளும் கற்கள் சிற்பங்கள் ஆகாது." அது என் நினைவுக்கு வந்தது. இதுவும் கடந்து போகும், இதுலேருந்து தாண்டி ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு வெறித்தனமாக அந்த இரவை நான் எதிர்கொண்டேன். மகிழ்ச்சியுடைய உச்சத்தையும் தொட்டேன். அதை அன்னைக்கு அந்த துயரத்தை நான் அனுபவிக்க முடியாமல் எதிர்கொள்ளாமல் நான் போன்ட்டு என் ஊரை பார்த்து கோயம்புத்தூர் பார்த்து நான் போயிருந்தேன்னா மிகப்பெரிய வரலாற்று பிழையாக இருக்கு என் வாழ்க்கையில். கண்டிப்பா. அதை எதிர்கொண்டேன் தைரியமாக. வேறு வழியில் நம்ம இது ஜெயிச்சாகணும் அந்த வெறியும் முயற்சியும் இளைஞர்களுக்கு இருக்கணும். அதற்கு அடுத்தது நான் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு போனேன்னா அதற்கப்புறம் 20 நாள் பிளாட்ஃபாரம் தான். ஜோப்பில் இருக்கிற பைசா குறைய 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 என்னோடய உணவு குறையுது. காலையில் 11 மணிக்கு மேலே தான் பல்லு விளக்குவேன். ஏன்னா காலையில் பல்லு விளக்குனா சாப்பிடணும்னு தோணும். 12 மணிக்கு மேலே பல்லு விளக்கிட்டு இந்த லாரி டிரைவருக்கு கிளீனருக்கெல்லாம் சாப்பாடு போகிற ஹோட்டல் இருக்கும். 12 ரூபா ஒரு சாப்பாடு. நான் சொல்கிறது 1997. அங்கே போய் சாப்பிடுவோம். இரவு 11 மணி 11:30 மணி வரைக்கும் காத்திருப்பேன். கடை சாத்துற நேரத்துக்கு போய் 2 புரோட்டா வாங்கினா அந்த குருமாவில் இருக்கக்கூடிய காய்கறி எல்லாம் அதுக்கு தான் இவன் வந்திருக்கான்னு எனக்கு தெரியும், வழக்கமாகிடுச்சு. அந்த காய்கறியிலே அள்ளி போட்டு கொடுப்பாங்க. அப்படியான ஒரு வரும் சாப்பாட்டுக்கு ஒரு போராட்டமாக இருந்து அதிலிருந்து மீண்டு அந்த தண்ணி வத்துறதுக்கு 20 நாட்களுக்கு மேலே. அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே போக முடியாது. ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க மெயின் ரோட்டில். அந்த பிளாட்ஃபாரம் தான் என்னுடைய புகழமாக இருந்தது. ஒரு 1000 வகையான இட்லியை செய்து காட்சிப்படுத்தினேன் விவேகானந்த வித்யாலயா ஜூனியர் காலேஜ் மைதானத்தில். 1000 வகையான இட்லின்னு இன்றைக்கி மிகப்பெரிய அதிகாரியாக இருக்கிற சுதாகர் ஐபிஎஸ் சார் நேராக என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்து பாராட்டிட்டு, அப்போ டிசியாக இருந்தார் இந்த லிமிட்டில். அவர் வந்து இப்படி ஒரு நிகழ்ச்சி, அது வட சென்னையில் அப்படின்னு சொல்லி பாராட்டி ஊக்குவிச்சுட்டு போனார். நிறையா பேர் வந்தாங்க. நீதிபதி வள்ளிநாயகம், டிஎம் வள்ளிநாயகம், நீதிபதி ஞானப்பிரகாசம், வணிகர் சங்க தலைவர் மறைந்த வெள்ளை நன்னாச்சு, சமையல் சங்க தலைவர் ராஜாமணி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், திரைப்பட நட்சத்திரங்கள்லாம் நிறையா வந்தாங்க. ஏன்னா அந்த 1000 வகையான இட்லியா அப்படின்னு கிட்டத்தட்ட 14,000 பக்கம் பேர் பார்வையாளராக வந்தாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலில் 3000 குழந்தைங்க படிக்கிறாங்க. அந்த 3000 குழந்தைகளுக்கு 2 முறை குறுஞ்செய்தி அனுப்புகிறாங்க அவங்க பள்ளிக்கூடத்துலேருந்து. ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி மார்ச் 15 நம்ம பள்ளிக்கூடத்தில் 1000 வகையான இட்லி கண்காட்சி ஒன்று நடக்குது. அனுமதி இலவசம், நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்போ அந்த பெற்றோரில் எங்கள் ஸ்கூலில் நடக்குது, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. தன்னிச்சையாக நிறைய வந்துட்டாங்க. அங்கே வந்து அந்த 1000 வகையான இட்லியை பார்த்து எல்லாம் வியந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உருவத்துலேயும் ஒவ்வொரு மனித உருவத்தில் நட்சத்திரங்கள் மாதிரி பல்வேறு இதில் செஞ்சுருந்தேன். பார்த்துட்டு ஐயா வெள்ளை என்னாச்சு. அப்போ வந்து ஒரு ஏதாவது ஒன்று ரெக்கார்ட் பண்ணால் அது நினைவுபடுத்தி பேசுகிற மாதிரி, இனியவன் எதுக்கோ ஒரு நாள் இருக்கும்போது இனிமேல் இட்லி தினம்னு ஒன்று கொண்டாடிடலாம் இந்த நாளை அவர். இப்போ அந்த மேடையில் அத்தனை விஐபிகள், அத்தனை நீதியரசர்கள்லாம் இருக்க மேடையில் சமையல் சங்க தலைவர் ராஜாமணி அவர் வந்து மார்ச் 15 நடக்குது. அவர் சொல்கிறாரு, வர்ற மார்ச் 30 இனியனோட பிறந்த நாள். இந்த 2015ஆம் ஆண்டு முதல் உலக இட்லி தினமாக மார்ச் 30 அறிவிச்சாங்க. அது அறிவித்த உடனே அந்த கைதட்டல் அடங்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு. அவ்வளோவும் ஆரவாரம் கைதட்டினாங்க. ஆனால் நான் அப்படியே அந்த அட்டைப்பூச்சி அதுக்குள்ளே நான் எப்படி இருந்தனோ அது நினைவுக்கு வந்தது. இது நானானு கிள்ளி பார்க்குறேன், இவ்வளோ பெரிய ஒரு புகழ் எனக்கு கிடைச்சதா அப்போ அந்த வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சியோடைய உச்சத்தையும் தொட்டேன், லைஃப்பில் ஒரு பெரிய கஷ்டத்தையும் தொட்டேன். இதை எதிர்கொள்ள கொண்ட ஆளுமை இருந்ததுனால இன்றைக்கி ஜெயிச்சு முன்னாடி நிற்கிறேன். இதுதான் இளைஞர்களுக்கு சொல்கிற சின்ன மெசேஜ். லைஃப்பில் எந்த அளவுக்கு இது பண்ணாலும் தன் முயற்சியால், விடாமுயற்சியால் தைரியமாக நம்ம நினச்சா சாதிச்சிட முடியும். இன்றைக்கி பல இடத்துல போய் எனக்கு விருதெல்லாம் கொடுத்து என்னை புகழ்ந்து ஸ்டேஜில் நிற்க வச்சு எனக்கு பெரிய பெரிய அவார்டெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படின்னா
எனக்கு கொடுக்கறது அல்ல, இந்த சமுதாயத்துக்கு முடங்கி கொடுக்கக்கூடிய இளைஞர்களை முதுகெலும்பை தட்டி விட்டு பார், ஒன்றுமே இல்லாமல் 2 இட்லி பானையோட பிளாட்பாரத்தில் ஆரம்பித்து இன்றைக்கி இவரெல்லாம் இந்த அளவுக்கு வந்திருக்கும் போது உன்னால் முடியும் அப்படிங்கிறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போய் நிறைய இடத்துல டெமோ காமிக்கிறாங்க. அது ஒரு வகையில் எனக்கு பெரிய ஒரு ஏதோ ஒரு இளைஞர்களுக்கு நான் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன். அவங்களுக்குள்ளேயே இப்போ கல்லூரியில் நான் போய் ஏதோ என்னோட கடந்து வந்ததெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்குள்ளேயும் ஒரு துளி நிச்சயமாக நம்மளும் நம்ம துறையில் ஏதாவது சாதிப்போம் அப்படின்னு எங்ககிட்ட வந்து சொல்லி என் கூட தன் படம் செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு மகிழ்ச்சியாக பண்ணும்போது அப்பாடா எனக்கும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி இளைஞர்களுக்கு அதுதான் ஊக்கம்தான், ஊக்கமும் முயற்சியும் நேர்மையும் உண்மையும் இது பாடுபட்டால் லைஃப்பில் எந்த துறையாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும். ஓகே சார், நேர்மையாக இருந்தால் எல்லா இடத்துலையும் வந்து சாதிக்கலாம் அப்படின்றது உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுருக்கோம். இப்போ இதே மாதிரி நிறைய காலேஜஸில் நீங்கள் போய் பேசுங்க. ஏன்னா இப்போவே எங்களுக்கே இவ்வளோ இன்ஸ்பயராக இருக்கே, இந்த மாதிரி ஒரு பல கூட்டம் முன்னாடி பேசுனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு 3 நாளாவது மோட்டிவேட்டடாக இருந்து ஏதாவது உருப்படியாக செய்வாங்க என்ன மாதிரி இருக்க ஆளுங்களா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சிமா, என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. ஏதோ ஒரு இடத்துல நானும் ஏதோ ஒரு கடையில் உங்களை வந்து ஒரு கெஸ்ட்டாக கூப்பிட்டு நிச்சயமாக மகிழ்ச்சி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஜெம் டிவி என ஏராளமான பேர் பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலியமா ஏதோ ஒரு துளி மக்களுக்கு கண்டிப்பாக இளைஞர்களுக்கு ஒரு துளி முன்னேற்றம் கிடைச்சா அது ஒரு பெரிய மகிழ்ச்சி தானே. அதுக்கு பாலமாக இருந்த உங்களுக்கும் உங்கள் நேயர்களுக்கும் வணக்கம், நன்றி. ரொம்ப நன்றி சார்.